வெல்கம் டு ரமேஷ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐஎஃப்ஹெச்ஆர் ரமேஷில் ஆஃபீஸ் கண்டிஜென்சி பில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வர கண்டென்ட் உங்களுக்கு தெரியுதுன்னா லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம முதல்ல இன்சியேட்டர் லாக்கின் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்சியேட்டர் லாக்கின் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனான்ஸ் ஐக்கனுக்குள்ளே உள்ள பில்ஸை கிளிக் பண்ணுங்கள். பில்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ள கிரியேட் பில் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் பில் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ள இங்கே பில் டைப்பில் வந்து கண்டிஜென்சின்னு இருக்கும், கண்டிஜென்சி இருக்கும். அது கீழே எக்ஸ்பென்ஸ் டைப் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து அதர் கண்டிஜென்சியை செலக்ட் பண்ணுங்கள். அதர் கண்டிஷன்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஹெட் ஆஃப் அக்கௌண்ட்டு கேட்கும். ஹெட் ஆஃப் அக்கௌண்ட்டு வந்து உங்களுக்கு கண்டிஜென்சி அமௌண்ட் வந்து எந்த ஹெட்டில் வந்திருக்கோ, அலர்ட் ஆகி வந்திருக்கோ அந்த ஹெட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பெனிஃபிஷரி டைப்பில் வந்து டிடிஓ செலக்ட் பண்ணுறேன். நமக்கு வந்து டிடிஓ தான் எல்லாமே வரும். இபி பில்லு, கண்டிஜென்சி அக்கௌண்ட் எல்லாமே வரவு என்எஸ்டி அக்கௌண்ட்டில் தான் வைப்போம். கீழே ஆஃபீஸ் கண்டிஜென்சி கொடுத்துட்டு நம்ம கண்டினியூ ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பட்ஜெட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவோம். பட்ஜெட்டு செக் பண்ணுறேன் நான். எனக்கு 110 ரூபா எனக்கு வந்து அமௌண்ட் காட்டுது. பட்ஜெட் அவைலபிலிட்டி 110 ரூபா காட்டுது. நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ ஆப்ஷன் கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு பில் நம்பர் வந்திருக்கும். பில் நம்பர் எனக்கு வந்துருச்சு. பில் நம்பர் வந்த உடனே கீழே பில் லைன்ஸ் இருக்கும். ஆன்லைன் கொடுத்து கீழே இன்வாய்ஸ் நம்பர் கேட்கும். இன்வாய்ஸ் நம்பர் கொடுங்க, இன்வாய்ஸ் டேட் கொடுங்க, சாங்ஷன் நம்பர் கொடுங்க, சாங்ஷன் டேட் கொடுங்க. கேஷ் ஒரு கிரெடிட் கேட்கும், அங்கே வந்து கேஷ் கொடுங்க. கேஷ் கொடுத்ததுக்கப்புறம் குவான்டிட்டி கேட்கும், குவான்டிட்டி எனி1 கொடுங்க. அடுத்தது யூஓஎம்னு இருக்கும், அதில் ஈச் ஆதர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். லிட்டர் கணக்கில் எது வாங்கியிருக்கீங்களோ அப்படி கேட்கும். நீங்கள் ஈச்சுன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து ஆர்டர் நம்பர் கேட்கும். ஆர்டர் நம்பர் கொடுங்க, சப்ளையர் கான்ட்ராக்ட் கொடுங்க, எங்கேருந்து வாங்கியிருக்கீங்க என்னங்கிறத கொடுங்க. அடுத்து ஜியோ நம்பர் கொடுங்க, ஜியோ டேட் கொடுங்க. இன்வாய்ஸ் அமௌண்ட் கொடுங்க. இன்வாய்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆஃபீஸ் கண்டிஜென்சி அப்படின்ட்டு ஏதாச்சும் டிஸ்கிரிப்ஷனில் நோட்ஸ் கொடுங்க. நோட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே பெனிஃபிஷரி கீழே பெனிஃபிஷரியை கிளிக் பண்ணுங்கள். பெனிஃபிஷரியை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அங்கே கீழே உள்ள ஆட் பெனிஃபிஷரியை கிளிக் பண்ணுங்கள். ஆட் பெனிஃபிஷரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் பெனிஃபிஷரி டைப்பை டிடிஓ தான். அடுத்து பெனிஃபிஷரி கோட் செலக்ட் பண்ணுங்கள். சர்ச் ஆப்ஷன் கொடுங்க. அடுத்து பேமெண்ட் டைப் கொடுங்க. பேமெண்ட் டைப்பு இசிஎஸ் ஆர்டிஜிஎஸ் தான். கொடுத்ததுக்கப்புறம் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அட்டாச்மெண்ட் ரீஜன் வில் பி எனபிள்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் கீழே அப்ரூவ் குரூப்பில் காமன் அப்ரூவ் குரூப் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா இன்செட் லாக்கின்லேருந்து இதுக்கு போயிடும். நீங்கள் அப்டேட் கொடுங்க. அப்டேட் கொடுத்தீங்கன்னா அது டிராஃப்ட்டில் சேவ் ஆகிரும். இப்போ நம்ம டிராஃப்ட்டில் செக் பண்ணுவோம். ஹோம் ஆப்ஷன் போய்ட்டு ஃபைனான்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஃபைனான்ஸில் பில்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஹெச்பி பில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனான்ஸ் இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸில் டிராஃப்ட் கொடுங்க. அடுத்து எந்த பில் போட்டிருக்கோம் கண்டிஜென்சி அதர் கண்டிஜென்சி கீழே இருக்கும். கீழே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதர் கண்டிஜென்சி கோ கொடுங்க. இப்போ நமக்கு டிராஃப்ட்டில் இன்சியேட்டர் ஐடியில் டிராஃப்ட்டில் பில் நம்பர் இருக்குது.